கவனிச்சீங்கன்னா போல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் வரதா சொல்றாரு. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருங்க. கவலையா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, இழப்பா இருந்தாலும் சரி, நீங்க ஏதாச்சும் இழந்திருந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. நீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கும்போது, ஆமே, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கும்போது அதுக்கேற்ற பலனை கர்த்தர் கண்டிப்பாக இழந்தது காட்டிலும் இரட்டிப்பாக கொடுக்கிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் Revelation chapter 3 verse 8. கடைசி புத்தகம். தேவன் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்க மத்தியில பேச போகிற காரியம், தேவன் உங்களிலும் என்னுடைய கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் இந்த வசனம் நம்மளுக்கு நன்கு அறிந்த வசனம். தேவனோட கண்களுக்கு முன்பாக எதுவுமே மறைவாகவே இல்லை. அவர் நீங்க பேசுறதும் கேட்கிறாரு, நீங்க செய்கிறதும் அவர் பார்க்கிறாரு. நீங்க நின்று கொண்டிருக்கிற இடத்தையும் அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறாரு. சோ ரெவலேஷன் 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் யோவான் மத்தியில, பத்மோ தீவுல யோவான் மத்தியில அவர் வெளிப்படுறார். தரிசனமாக வெளிப்பட்டு அவர் யோவானுக்கு அநேக காரியத்தை அவர் அங்க வெளிப்படுத்தி அவரை எழுதும்படியாக இந்த ரெவலேஷன் அவர் எழுதினாரு. ஆனா இங்க 6வது சபை, ஹல்லேலூயா, பிலேத்தியா, அந்த சபைக்கு எழுதுறாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனோட வார்த்தை உங்க மத்தியிலும் என் மத்தியிலும் இந்த திருச்சபையில இன்றைக்கு வருதுன்னா, தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, அவர் உங்களுடையும் என்னுடைய கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கிரியைகள்? ஆமென். ஹல்லேலூயா. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். அப்படின்னா எப்படிப்பட்ட கிரியைகளை தேவன் பார்க்கிறார்னா, உங்களுடைய என்னோட விசுவாசத்தின் கிரியைகளை அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். அதுக்குன்னு மற்ற கிரியைகளை அவர் பார்க்கல, அவர் ஒரு கண்ணு மூடிக்கிறாரு, பார்க்காத மாதிரி இருக்கிறாருன்னு இல்ல. இங்க விசேஷமாக வெளிப்படுத்தல் விசேஷத்துல இந்த திருச்சபைக்கு சொல்லப்படுது, உன்னுடைய விசுவாசத்தின் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். ஹல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம். உங்களால முடியலதான், உங்களால சுமக்க முடியலதான், உங்களால அதை சுமந்து கொண்டு கடந்து போக முடியலதான். ஆனா இருந்தாலும் உன்னோட அது இயேசுவின் அப்படியே என்னோட நாமத்தின் நிமித்தமாக உன்னோட அந்த கொஞ்சம் பலத்துல, ஹல்லேலூயா, உன் விசுவாசத்தின் கிரியையை நடப்பிக்கிறீங்க பாருங்க, அது தேவன் அறிந்திருக்கிறேன்னு அவர் சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏற்கனவே ஒரு வசனம் இருக்கு இல்லையா, கிரியையில்லாத விசுவாசம் எப்படி இருக்கும்? செத்தது. அதுன்னு உங்க கிரியை நிமித்தம் தான் நீங்க பரலோக ராஜ்யத்துல சேர்க்கப்படுறீங்க இல்ல, உங்களோட விசுவாசத்தின் கிரியை நிமித்தமாக நீங்க பரலோக ராஜ்யத்துல சேர்க்கப்படுறீங்க. ஹல்லேலூயா. எனக்குள்ள விசுவாசம் இருக்கு, நான் நல்லவன், நான் ஜெபம் பண்றேன், வேதம் வாசிக்கிறேன், என்னோட இருதயம், என் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நான் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தேன்னு வாயின் அறிக்கையில் மட்டுமே நீங்க தேவன்ட்ட நீங்க உங்களை நீங்க எப்படி சொல்றது, you cannot prove yourself. அதுல உங்க கிரியை இருக்கணுங்க. ஹல்லேலூயா. என்ன இருக்கணும்? கிரியை இருக்கணும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சாராளோட 20 வருஷம் பிள்ளை இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஈசாக்குக்கும் ரெபெக்காவுக்கும் 25 வருஷம். ஆமென். ஆனா அவங்க விசுவாசத்துல அவங்க காத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. எதுல காத்திருந்தாங்க? நீங்க விசுவாசித்து உங்களோட கிரியைகளை அப்படின்னா நீங்க பொறுமையா காத்திருக்குங்க பாருங்க. உங்களோட விண்ணப்பத்துல நீங்க ஜெபம் பண்றீங்க பாருங்க. யாக்கோப் ராக்கேலோடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது, அதுக்காக யார் ஜெபம் பண்ணா? யார் ஜெபம் பண்ணா? யாக்கோப் ஜெபம் பண்ணாரு. தேவன் தான் அந்த கர்ப்பத்தை அடைத்தாரு. ஆனா தேவன்கிட்ட நீங்க விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும்போது தேவன் அந்த கர்ப்பத்தை திறந்தாரு. தேவன் அடைத்தாருன்னா அது அவர்னால மட்டும்தான் திறக்க முடியும். ஆமென். அது மட்டும் இல்ல, சகோதரன் உன் கிரியைகளை
அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். அல்லேலூயா. நிறைய சூழல் மத்தியில நம்ம சில காரியத்தை கடந்து போங்க, நம்ம வெறுத்துறோம் இல்லைங்களா? நம்மளே வெறுத்துறோம், அந்த சூழ்நிலையை வெறுத்துறோம், தேவனோட வார்த்தையை நம்ம தேவன்கிட்ட நம்ம வந்து சண்டை போடுறோம். ஆண்டவரே, நீங்க வந்து உங்களோட வாக்குத்தத்தம் இப்படியாக சொல்லுது, நீங்க எனக்கு வாக்குத்தத்தத்தை நீங்க அழைத்திருக்கீங்களே, நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், சத்துருக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை உயர்த்தவேன்னு சொன்னீங்களே, ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்குதுன்னா அதை கொண்டு தேவன் ஒரு தொடக்கத்தை, ஒரு ஆரம்பத்தை தேவன் வந்து ஆரம்பிக்க போறாருன்னு அர்த்தம். அது முடிவு அல்ல. ஹல்லேலூயா, அது முடிவு அல்ல. அதான் அந்த சபைக்கு அவர் சொல்றாரு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். தேவன் உங்களுடைய முயற்சியை பார்க்கிறாரு. அந்த ஸ்ட்ரகிள் மத்தியிலும் நீங்க கர்த்தருக்காக எப்படி உறுதியாக நிற்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்க தியாகம் பண்றீங்க. தியாகம் என்பது பணம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய இமோஷனல், உங்களுடைய ஃபீலிங், உங்களோட உணர்ச்சிகளை நீங்க எப்படி தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக, கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நீங்க எப்படி அதை தியாகம் செய்கிறீர்கள். அல்லேலூயா. அது வெளிப்படுத்துறது காட்டிலும் கர்த்தருக்குள்ள அடக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. சில பேர் கோவம் வந்தா வெளிப்படுத்திடுறாங்க, சில பேருக்கு அழுவு வந்தா வெளிப்படுத்திடுறாங்க இல்லையா? ஆனா நீங்க கர்த்தரோட வார்த்தைக்குள்ள நீங்க ஏன் அப்படிலாம் வெளிப்படுத்துறீங்க? அது ஏதோ ஒரு விதத்துல உங்களை காயப்படுத்துச்சு. ஆமாங்க தானே? ஏதோ ஒரு விதத்துல உங்களை காயப்படுத்துருச்சு, உங்களை கஷ்டப்படுத்திருச்சு. நீங்க எதிர்பார்க்காத, நீங்க ஒண்ணு எதிர்பார்த்திருப்பீங்க, ஆனா அந்த சைட்ல இருந்து நீங்க எதிர்பார்க்காத காரியம் வருதுனால நீங்க இப்படியாக நீங்க வந்து உங்களோட உணர்ச்சிகளை, உங்களுடைய இமோஷனல் ஃபீலிங்ஸை நீங்க வந்து வெளிப்படுத்துறீங்க அல்லவா? வெளிப்படுத்துறீங்க அல்லவா? ஆனா அந்த காரியத்தின் மத்தியிலும் அங்க உங்களுக்கு ஒரு ஏமாற்றம், அங்க உங்களுக்கு ஒரு தோல்வி, ஆமாங்க தானே? ஒரு அன்சாட்டிஸ்ஃபை, ஆனா நீங்க சாட்டிஸ்ஃபைடாக ஆகாத ஒரு காரியம் நடந்தாலும் வெளிப்படுத்துறீங்க. ஆனா தேவனோட வார்த்தையும் கிறிஸ்துவ நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார் இல்லையா? அந்த நம்பிக்கையான வார்த்தையின் மத்தியில, விசுவாசத்தின் அந்த வார்த்தையின் மத்தியில நீங்க எப்படி அதை தியாகம் பண்றீங்க. சோ தேவன் அதை அனைத்தையும் உங்க மத்தியில பார்க்கிறார். கீழ்ப்படிறீங்களா? இதுதான் விசுவாசத்தின் கிரியை. அல்லேலூயா. சபைக்கு போறதுனால நம்ம நீதிமான் கிடையாது. கைகளை தூக்கி ஆராதிக்கிறதுனால நம்ம நீதிமான் கிடையாது. நீதிமான்னா கர்த்தரோட பார்வைக்கு நீங்களும் நானும் நல்லவங்க. நீங்களும் நானும் ஜெபம் பண்றதுனால நம்ம நீதிமான் கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கு வரீங்களா, விசுவாசத்துடன் வரீங்களா, நீதிமான். கைகளை தூக்கி ஆராதிக்கிறீங்களா, விசுவாசத்தோட, நீதிமான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்றீங்களா, போராடி ஜெபம் பண்றீங்க, அது விசுவாசத்தை கொண்டு ஜெபம் பண்றீங்களா, நீங்களும் நானும் நீதிமான். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. விசுவாசத்தினாலே நீ நீதிமானாக ஆக்கப்படுவான், கிரிகையினால் அல்ல. அல்லேலூயா. உங்களுக்கு கிரிகை, நீங்க ஏற்கனவே நம்ம ஒரு வசனம் படிச்சிருந்தோம் இல்லையா? நினைக்கிறேன், மெத்தியு 7க்கு போங்க. மெத்தியு 7வது அதிகாரம் 21வது வசனத்தை படிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனாயாலும் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. தேவனுடைய வார்த்தை சொல்ற, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தை அவன் சுதந்திரத்துக் கொள்வார். அநேக பேர் என்ன சொல்றாங்களா, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்திலே தீர்க்க தரிசனம்
உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்திலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. ஹல்லேலூயா. இங்க இயேசு என்ன சொல்றாரு, நான் உங்களை ஒரு காலம் நான் உங்களை அறியல. நீங்க என்னதான் தேவனுடைய நீங்க ஜெபம் பண்ணி கேட்டிருக்கலாம், அநேக பேர் சுகமாக்கி இருக்கலாம், மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற மறைவான காரியத்தை நீங்க உங்க தீர்க்கதரிசன வார்த்தை மூலமா நீங்க சொல்லி இருக்கலாம். ஆனா உங்களுடைய ஆத்மா கர்த்தருக்குள்ள, ஹல்லேலூயா, அது உயிர்ப்பிக்கல. நீங்க மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து, மற்றவங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருந்துட்டு, ஆனா உங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமாக விளங்கல. உங்க ஆத்மாக்கு அது பலனாக இல்லைன்னா கர்த்தர் உங்களை அறியன்னு சொல்றாரு. ஆமென். கர்த்தர் உங்களை அறியன்னு சொல்றாரு. மீண்டுமாக அந்த வசனம், உக்கிரைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல். நான் உங்க மத்தியில நான் ஆவியிலே நான் காத்த விரும்புறேன். என்னோட சேர்ந்து ஆதியாகமம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்மளோட விசுவாசத்தின் கிரியை ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? ஹல்லேலூயா. நீங்க தேவனை முழுமையாக விசுவாசித்து செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் தேவன் அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். நீங்க விசுவாசத்தோட நீங்க செய்கிற ஒவ்வொரு செயல்களும் தேவன் அது பிரியப்படுகிறவராக இருக்கிறார், அது அப்படியே ஏற்றுக்கொள்றவராக இருக்கிறாரு. என்னோட சேர்ந்து ஆதியாகமம் 4:5 படிங்க. ஆபேலும் Genesis chapter 4 verse 4 and 5. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும். ஆபேலும் தன் மந்தை தலையீற்றுகளிலும் அவைகளை கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, இங்க காயினும் ஆபேலும் கர்த்தருக்கு முன்பாக என்ன எடுத்துட்டு வராங்க? காணிக்கையை எடுத்து வராங்க. காணிக்கையை எடுத்துட்டு வராங்க. ஆனா தேவன் யாரோட காணிக்கையை ஏற்றுக்கொண்டாரா? ஆபேலோட காணிக்கையை ஏற்றுக்கொண்டு காயினோட காணிக்கையை அவர் நிகழ்த்தார் இல்லையா? ஆனா நீங்க அந்த வசனத்தை பாருங்க. முதலாவது தேவன் காணிக்கையை ஏற்றுக்கொண்டாரா இல்ல ஆபேலை ஏற்றுக்கொண்டாரா? அல்லேலூயா. இருக்கீங்களா என்னோடு? அல்லேலூயா. மீண்டுமாக படிங்க 4வது வசனத்தை. ஆபேலும் தன் மந்தை தலையீற்றுகளிலும் அவைகளை கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. முதலாவது நீங்க தேவனுக்காக செய்ய நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அநேக காரியம் தேவனுக்காக செய்யணும், தேவனுக்காக நான் ஏதாச்சும் நான் வைராக்கியமாக நான் செஞ்சு முடிச்சுன்னு நினைக்கிறீங்க இல்லையா? தேவன் உங்களுடைய கிரியைகளை உங்களோட செயலை காட்டிலும் தேவன் முதலாக உங்களையும் என்னையும் தான் ஏற்றுக்கொள்ள அவர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா தேவன் காணிக்கையை அப்படின்னா ஆபேலுடைய காணிக்கை பார்த்து கொழுத்த கன்றைகளாக இருக்கு, எல்லாம் செழிப்பாக இருக்கு, அது தேவனை பிரியப்படுத்தலைங்க. தேவனை பிரியப்படுத்தினது ஆபேல். ஆமென். ஆபேல் தன்னை தேவனுக்கு பிரியமாக அவன் வைத்துக் கொண்டான். என்னோட சேர்ந்து எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு வசனம் கொஞ்சம் நிறைய இருக்கும், என்னோட சேர்ந்து ஃபாஸ்டா கொஞ்சம் இருக்குங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம். Hebrew chapter 11 verse 4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மென்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அவன் எப்படி செலுத்தினானா? தேவனுக்கு காணிக்க விசுவாசத்தோட செலுத்தினான். அல்லேலூயா. உங்களோட கிரியை விசுவாசத்தோட இருக்கணுங்க, விசுவாசத்தோட ஒட்டி இருக்கணும். அல்லேலூயா. நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியம் தேவன் நம்பிக்கை வைத்து தேவன் விசுவாசத்தை நீங்க செய்யும் போது கர்த்தர் அதை அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்ற பலனை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்களே பாருங்க, இன்னைக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம் தேவன் நம்பிக்கை வைத்தா நம்ம செய்யறோம், தேவன் விசுவாசம் வைத்தா நம்ம செய்கிறோம், இல்ல தேவன்கிட்ட கேட்டா நம்ம செய்யறோம். அல்லேலூயா. எண்ணத்தை போல வாழ்க்கை. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செஞ்சிடணும். ஆனா அந்த தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம்.
அங்க இருக்கா இல்லையான்னு நம்ம ஒரு நாள் கூட தேவனை கேட்டு செய்கிறது. தேவன்கிட்ட சொல்றோம், ஆனா அவர் காட்டுற வழியை அறிந்து கொள்ளாம அது விளங்காம இருக்கும். திருப்பி படிங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மென்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினார். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவன் விசுவாசத்தோடு கர்த்தருக்கு அவன் காணிக்கை செலுத்தினால தேவன் ஆபேலை ஏற்றுக்கொண்டார். ஆபேலை மட்டுமல்ல, அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் கூட தேவன் அங்கீகரித்தார். நீங்க செய்கிற காரியம் சரியா தவறு, அல்லேலூயா. சில டைம் உங்களை நாங்க ஆராய்ந்து பாருங்க, நல்ல முடிவு எடுங்க, நன்மை தீமை என்னது என்று பகுத்தறிங்க. நாங்க சொல்றோம்னா அங்க விசுவாசம் குறைவா இருக்கிறனால தான் நம்ம சொல்றோம். ஆனா உங்களுக்குள்ள கர்த்தர் மேல முழுமையான ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா, அல்லேலூயா, என்ன இருந்துச்சுன்னா விசுவாசம் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா நன்மையானது மட்டும்தான் செய்வீங்க. அல்லேலூயா. நான் போன வாட்டி கற்றுக் கொடுத்தேன், விசுவாசம் யாருனால நம்மளுக்குள்ள ஊற்றப்படுது? பரிசுத்த ஆவியினால. அல்லேலூயா. உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள, உங்க சரீரத்துக்குள்ள, உங்க சிந்தைக்குள்ள, உங்களுடைய தாட்ஸ்க்குள்ள தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார்னு அர்த்தம். அவர் உங்களை வழி நடத்துவார், அவர் உங்களை ஆலோசிப்பார், அவர் உங்களுக்கு புத்தி சொல்வார். தெரியுங்களா? அவர் ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவராக இருக்கிறாரு. ஆமென். அவர் ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவராக இருக்கிறார். இன்னைக்கு தேவன், இன்னைக்கு நம்ம நிறைய இடத்துல நிறைய காரியத்தை நம்ம தேவனுக்காக செய்யணும். ஆனா முதலாவது நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். நீங்க தேவனுக்கு உங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. ஆமென். அந்த விதவி ஞாபகம் இருக்குங்களா? 2 காசு காணிக்கை போட்டால. ஆனா அதுக்கு மேல நம்ம வசந்த படிக்கும் போது அதுல என்ன போட்டிருக்கு? அவளை காட்டிலும் இன்னும் நிறைய பேர் நிறைய போட்டாங்க இல்லையா? ஆமா தானே? ஆனா தேவன் மற்றவங்க போட்டதை அங்கீகரிக்கல. ஆனா அந்த விதவி 2 காசு தாங்க, அது தேவன் அங்கீகரித்தார். ஏன்னா தேவன் அந்த விதவியோடைய விசுவாசத்தை, உண்மைத்துவத்தை தேவன் பார்த்தாரு. அந்த விதவியை ஏற்றுக்கொண்டாரு. அவளோட 2 காசையும் தேவன் அங்கீகரித்தார். நீங்க தேவனுக்கு எவ்வளவு வேணுமா போடுங்க. 1000 வழி போடுறீங்களா, 2000 வழி போடுறீங்களா, 3000 வழி போடுறீங்களா? ஆமென். போட்டாலும் நல்லாதான் இருக்கும். போட்டாலும் முதலாவது உங்களை தேவனுக்கு நீங்க எப்படியாக போடுறீங்க. ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, அல்லேலூயா, உங்களுடைய எல்லைகளை ஆசீர்வதிக்கணும்னா, உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், உங்க மனைவி கணவர், அல்லேலூயா, உங்க குடும்ப தேவைகள், உங்க வேலை இடத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும்னா முதலாவது உங்களை தேவனுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஒப்பு கொடுத்தல் வேணும் முழு இருதயத்தோடு. அல்லேலூயா. முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுங்க. அது மட்டும் இல்லாம 1 யோவான் 3:12 எடுத்துக்கொள்ளுங்க. 1 John chapter 3 verse 12. 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தார்? தன் கிரைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரைகள் நீதி உள்ளவனமாய் இருந்த நிமித்தமே. பாருங்க, இங்க தேவனோட வார்த்தை சொல்லுது, காயினுடைய கிரைகள் எப்படியாக இருந்ததா? பொல்லாங்கதாக இருந்தது. அல்லேலூயா. மேபி உங்களுக்கும் எனக்கும் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது நல்லது, கரெக்டா இருக்கும் நீங்க நினைக்கலாம். ஆனா தேவனோட பார்வைக்கு எப்படி இருக்குன்னு நீங்க முக்கியமா இருக்கு. ஆமென். அவனுடைய கிரைகள் பொல்லாங்க இருந்தனால தேவன் அவனுடைய காணிக்கை எடுத்துக்கொள்ள அவனையும் தேவன் அங்கீகரித்தார். ஆனா ஆபேலுடைய கிரைகளோ நீதி உள்ளதாக இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய கிரைகளும் நீதி உள்ளதாக இருக்கணும். நீதி உள்ளதுன்னா மறந்துடாதீங்க, விசுவாசத்தின் கிரியை. ஆமென். விசுவாசத்தின் கிரியை. மீண்டுமாக உன் கிரைகளை அறுத்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த காலத்தை கடந்து போயிருக்கோம். ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம எல்லாமே வெறுத்து தூக்கி போட்டுருவோம். நம்மளால தாங்க
நம்மளோட இருதயம் காயப்பட்டுருச்சு. ஆமென். நம்ம சரீரம் அந்த காயத்தை அந்த வேதனை உணர்ந்துருச்சுன்னா எல்லாமே வெறுத்துரும். வெறுத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுரும். எனக்கு வெறுப்பா இருக்கு. கணவர் கூட என் வீட்டுக்கு வராதீங்க, மனைவி நீ என் வீட்டுக்கு வந்து நிக்காத, பிள்ளைங்க என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, வெறுத்துரும். ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அவர் நாமத்தை மறுதலியாமல், ஹல்லேலூயா, அவரோட வசனத்தை அந்த சூழ்நிலையில் நீங்க கடைபிடிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை மத்தியிலும் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. சில பேர் சொல்லுவீங்க இல்லையா, இன்னைக்கு நான் இப்படி இருக்கிற காரணமே எங்க அப்பானால தான். நானே சொல்லுவேன், எங்க அப்பானால தான் நான் இப்படி இருக்கேன். அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம், வேதத்தை கற்றுக் கொடுத்து சபை கூட்டாம கூட்டு போனது, சபையில வளர்ந்தனால அந்த ஆராதிச்சது, புரியுதுங்க? இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும்ல, எங்க பாட்டி தான் என்னை சபை கூட்டு போனாங்க, இவங்கனால தான் நான் வந்து தேவனோட பிரசன்னத்துல நான் வந்து என்னால உணர முடியாது, இந்த மாதிரி சொல்றேன் இல்லையா? ஹல்லேலூயா. சாட்சி சொல்றது முக்கியம் இல்லைங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆனாதான் தீமோத்தேயுகிட்ட பவுல் சொல்றாரு, உன்னோட விசுவாசத்தை இதற்கு முன்னே உன் தாய் உன்னோட பாட்டியாகிய லூயிஸ் கிட்ட பாட்டு, அதுக்கப்புறம் உன்னோட தாயாகிய யூலிஸ் கிட்ட பாட்டு, இப்ப அதே விசுவாசத்தை நான் உனக்குள்ளே நான் காண்கிறேன் என்று பவுல் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்புறம் நம்மளோட விசுவாசம் நம்ம ஏதோ ஒரு வகையில யார்கிட்ட இருந்து நம்ம பாற்று நம்ம வந்து கற்றுக்கொண்டிருக்கோம். அந்த விசுவாசத்தின் ஆவியை ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன்கிட்ட இருந்தோ மனுஷனுக்கு நம்ம வந்து நம்ம வாங்கி கொண்டிருக்கோம் இல்லைங்களா? அதுல நீங்க நிலை நிற்கணும். எங்க அம்மா she's a bold lady ன்னு சொல்லுவோம். நம்ம எல்லா விதத்திலும் தைரியமானவங்க, விசுவாசம் நிக்கிறவங்க. எது போய் சொன்னாலும் ஜெபம் பண்ணு, அவங்க காட்டுறாங்க இல்லையா அந்த வழி, அதே தான் நீங்க நான் பின்பற்றணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுதலியாமல் என்னோட வசனத்தை கை கொள்ளணும். தேவனோட வசனத்தை கை கொள்ளணும். இந்த சூழ்நிலை மத்தியில, இந்த போராட்டத்தின் மத்தியில, இந்த காலத்தின் மத்தியில நான் எப்படி சிந்திக்கணும், நான் என்ன தீர்மானம் எடுக்கணும், நான் எப்படியாக நடந்து கொள்ளணும், எப்படிப்பட்ட அறிக்கைகளை நான் செய்யணும் என்று நீங்களும் நானும் தேவனோட வார்த்தையை நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டலாக நம்ம வைத்துக் கொள்ளணும். தேவனோட வார்த்தை நம்மளுக்கு அளவில்லாம நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கு. நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்திருக்கு. உலக கற்றுக் கொடுக்காத காரியத்தை ஹல்லேலூயா தேவனோட வார்த்தை அவ்வளவு நம்ம நல்லா வாழும்படியாக தேவனோட வார்த்தை நம்மள கற்றுக் கொடுத்திருக்கு. தெரியலன்னு சொல்லக்கூடாது, நம்ம தெரிந்து கொள்ளும்படியாக தான் தேவனோட வார்த்தை. எப்படி பரிசுத்தமா வாழ்றது தெரியலன்னு சொல்லக்கூடாது, எப்படி பரிசுத்தமாக வாழணுக்காக தான் தேவனோட பரிசுத்த வார்த்தை. ஹல்லேலூயா. எப்படி ஒரு மனுஷனோட வார்த்தை உங்களை சோர்வுபடுத்துது, எப்படி மனுஷனோட வார்த்தை உங்களை சில நேரத்துல உங்களை வியாகுல படுத்துது, உங்களை வந்து கோபப்படுது இல்லையா? அதே போல தேவனோட வார்த்தையும் நம்மளை பலப்படுத்துது, நம்மளை பரிசுத்தமாக்குது, நம்மளுக்கு ஒரு தெளிவை கொண்டு வருது. ஆமென். நாமத்தை மறுதலியாமல், என்னோட சேர்ந்து இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் 2:22. 1 யோவான் 2வது அதிகாரம் 22வது வசனம். ஹல்லேலூயா. நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தேவனை மட்டும் மறுதலிச்சிடாதீங்க. இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை மறுதலிச்சிடாதீங்க. எனக்கு இந்த தேவன் வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த தேவன் உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்யல. நீங்களே பாருங்க, உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வருகிற ஒவ்வொரு காரியம் அந்த தேவனால் உண்டானதா? தேவன் கட்டளையிட்டதா? ஹல்லேலூயா. தேவன் கட்டளையிட்டதா? நீங்களே யோசிச்சு பாருங்க, அது யாருனால வந்தது? உங்களால, உங்க சுத்தி இருக்கிற நபர்களால, இந்த சூழ்நிலை வந்ததா இருக்கும். அப்படா சூழ்நிலைனாலும் மனுஷனால வந்த காரியத்தை நம்ம யார சொல்றோம்? அவர் என்னங்க பண்ணாரு? தேவன் நம்மளுக்கு என்னங்க பண்ணாரு? தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணினாரு? எதற்கு தேவன் மேல் நம்ம கோபப்படணும்? எதற்கு தேவன் நம்ம மறுதலிக்கணும்? படிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 22வது வசனம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனை மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. பாருங்க, கிறிஸ்துவை மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்
பொய்யன். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவன் வேண்டாம், இவர் உண்மையிலே தேவனா சந்தேகப்படுறீங்களா? ஐயா, ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்குறேன். ஆக்சுவலி you are not doubting God, தெரியுங்களா? You are doubt yourself. ஆமென். தேவன் சர்வ வல்லமை உடையவர். அவருடைய வல்லமையும் அதிகாரமும் நிறைந்திருக்கிற தேவனாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நீங்க சந்தேகப்படுறீங்க இல்லையா? பிகாஸ் நம்மளுடைய சிந்தை ரொம்ப குறுகினதா இருக்கு, டூ ஸ்மாலா இருக்கு. இந்த பெரிய தேவனை நீங்க வந்து விசுவாசிக்கவும், நீங்க வந்து அவரை நம்பவும், அவரை விசுவாசிக்கவும். என்னோட கூட இருக்கிறீங்களா? அல்லேலூயா. God is always அவர் பெரியவர். ஆமென். நீங்களும் நானும் தான் அப்பப்ப இந்த பெரிய தேவனுக்கு நீங்களும் நானும் பிள்ளைங்கன்னு ப்ரூஃப் பண்றத காட்டிலும் நம்ம ரொம்ப சின்னவங்க நம்ம காட்டிடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் வார்த்தை சொல்லுது, தேவனை மறுதலிக்கிறவன் அவனை போல ஒரு பொய்யன் யாரும் இல்லை. உங்களுக்கே தெரியும், அவர்னால் நிறைய நன்மைகளை நம்ம பெற்றிருக்கோம், அவர்னால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், அவர்னால் நம்ம நிறைய இடத்துல நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கோம். இத்தனை காலத்துல இருந்து தேவன் நம்மளை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. இத்தனை நன்மைகளை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கோம். ஜஸ்ட் ஒரே ஒரு துன்பம், ஒரே ஒரு போராட்டத்தினால இவர் தேவனா, இந்த தேவனுக்கு வல்லமை இல்லையா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வச்சிருக்கோம். அது மட்டும் இல்ல, தேவன் வார்த்தை சொல்றது, நீங்களும் நானும் தான் அந்தி கிறிஸ்து. தேவனை மறுதலிக்கிறவன் அவன் அந்தி கிறிஸ்து. அவன் தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவனாக இருக்கிறான். ஆமென். என்னோட சேர்ந்து தீத்து 1வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Titus chapter 1 verse 16. Titus இங்கிலீஷ்ல வந்து Titus chapter 1 verse 16. TITUS. தீத்து 1வது அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். பாருங்க, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், ஆனா அவங்களோட கிரியையினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். தெரியுங்களா? இதுதான் மனுஷன் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. யாரு? மனுஷருக்கு. ஆனா தேவன் சொன்னதை செய்யறவராக இருக்கிறார், செய்யறதுதான் சொல்றவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவன் மாறல. அத எப்படி சொல்வாங்களா? always do what you preach. ஆமென். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்ய கற்றுக்கொள்ளுங்க. ஆனா இந்த தேவனோட வார்த்தை டைட்டஸ் இப்படியாக சொல்றாரு, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று, அவங்க தேவனை அறிந்திருக்க, எனக்கு என் தேவன் தான் எனக்கு எல்லாமே. நான் உங்களுக்கு அது எக்ஸாம்பிளாவே சொல்றேன். இந்த தேவன் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை, இந்த தேவன் தான் எனக்கு எல்லாமே. என்னால ஒரு நாளைக்கு சபைக்கு போக முடியாம இருக்க முடியாது. எப்படியாச்சும் சபைக்கு போயிடணும், தேவனோட வார்த்தை கேட்டணும், அவரோட பிரசன்னத்தை உணர்ந்துடணும். ஆனா இது எங்க நம்பவனுக்கு? விசுவாசிகள்கிட்ட பேசும்போது, பரிசுத்தவான்கள்கிட்ட பேசும்போது, அப்படின்னா வந்து பாஸ்டர்கிட்ட பேசும்போது இப்படிப்பட்ட அறிக்கை. ஆனா சபையை விட்டு பாஸ்டரோட கண்களுக்கு மறைவாக வெளியாகணும். எப்படி அவங்களோட வாழ்க்கை, அவங்க கிரிக்கை எப்படியா இருக்கோ சொல்றது போல இருக்காது. உலக வாழ்க்கையாக தான் காணப்படும். வீட்டுல பைபிள் எடுக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, கர்த்தரை சோஸ்தரிக்க மாட்டாங்க, ஒரு நன்மை நடந்தா தேவனுக்கு நன்றி சொல்ல மாட்டாங்க. ஆனா தீமை நடந்தா தேவனே, எப்ப தேவன் வராரு? தீமை நடக்கும்போது தேவனே என்னைய கை விட்டுறாதீங்க, என்னைய காப்பாத்தாதீங்க. சுயநலம். என்னை காப்பாட்டுங்க. சுயநலமாக தேடுகிற விதம். தேவன் அது கேட்கலங்க. உங்களை கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறார். நீங்க எந்த சூழ்நிலையில, எப்படிப்பட்ட இருதயத்துல தேவன் அருகில நீங்க வரீங்க,
எப்படி உடைந்து போய் வரீங்க, அது எல்லாமே தேவன் அறிந்திருக்கிறாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களோட பேச்சு ஒரு மாதிரியும் உங்களோட செயலும் ஒரு மாதிரினா அது தேவன் அறிந்திருக்க. மேபி the people around you அவங்களுக்கு வந்து மேபி அவங்களுக்கு தெரியாது. நீங்க எங்கள்ட்ட ஒன்று பேசினா உங்க சிந்தை வேற நினைக்கலாம். அல்லேலூயா. நீங்க எங்கள்ட்ட ஒன்று சொல்லலாம், ஆனா நீங்க வேற செய்யலாம். மேபி எங்களுக்கு தெரியாது, உங்க கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது, ஆனா தேவன் அது பார்க்கிறாரு. அல்லேலூயா. மாற்றிக்கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்படணுமா? அல்லேலூயா. நீங்க பிரயாசப்படுகிறது, நீங்க பிரியப்படுற காரியத்தை தேவன் ஆசீர்வதிக்கப்படணுமா? உங்கள் நாவின் வார்த்தை உங்க கையின் கிரியைகளை பரிசுத்தப்படுத்துங்க. அல்லேலூயா. பரிசுத்தப்படுத்துங்க. ஆமென். தொடர்ந்த வசனம், என் வசனத்தை கை கொண்டபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். எப்படிப்பட்ட வாசல் வைத்திருக்கிறாரா? திறந்த வாசல். நீங்க போகும்போதே அந்த டோர் எப்படியாக இருக்கு? இஸ் ஓபன். தெரியுங்களா? திறந்த வாசல். நான் சொல்றேன், தேவன் திறந்ததை ஒரு மனுஷனும் அடைக்க முடியாது. அவன் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும், ஆமென், நீங்க விழும்படியாக அவன் எவ்வளவு கிரியைகளை நடப்பித்தாலும் அந்த வாசல் திறந்தது தேவன் என்றால் அவன் என்ன சூழ்நிலை மத்தியில அவன் தோற்று போனவங்க தான் இருப்பான். ஆமென். ஏன்னா திறந்தது யாரு? கர்த்தர். நோ ஸ்ட்ரகிள். தெரியுங்களா? உங்க ஸ்ட்ரகிள் இல்ல, அந்த டோர் ஓபன் பண்றதுக்கு தேவன் உங்களுக்கு அந்த வேலை கூட உங்களுக்கு வைக்கல. ஆமென். பிகாஸ் தேவன் வந்து உங்களுக்கு அந்த வாசலை திறந்து வைத்திருக்காங்க. ஏன்னா உங்களோட விசுவாசத்தின் கிரியையினால எல்லா காரியத்தையும் கிறிஸ்து நிமித்தமாக இல்ல தேவன் இருக்கிறாரு. ஆமென். அந்த ஸ்ட்ரகிள் மத்தியிலும் இல்ல தேவன் என்னை கைவிட மாட்டாரு. அந்த அவமானத்தின் மத்தியிலும் இல்ல தேவன் என் தலையை உயர பண்ணுவார்னு சொல்லி அந்த ஸ்ட்ரகிள் மத்தியிலும் நீங்க காத்திருக்கீங்க இல்லையா? தேவன் நம்பிக்கையோட விசுவாசத்தோட. அதுதான் தெரியுங்களா உங்களோட கிரியை? நீங்க பொறுமையா இருக்கிறீங்க இல்லையா? ஆவின் கனி, அதுதான் உங்களோட கிரியை. விசுவாச அறிக்கை செய்றீங்க இல்லையா? அதுதான் உங்களோட கிரியை. தேவனோட வார்த்தையை படித்து அதுல சாய்ந்து இருக்கிறீங்க இல்லையா? அதுதான் தேவனோட கிரியை, விசுவாசத்தின் கிரியை. அதனாலேயே தேவன் உங்களுக்கு திறந்த வாசல்களை. பரவாயில்ல, நீ இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, எங்க என்னோட சமூகத்துல நீ அமர்ந்து உன்னோட கண்ணீர், உன்னுடைய அறிக்கை, உன்னோட நீல் டவுன், அதெல்லாம் சுலபம் இல்லை. தெரியுங்களா? வேதனையோட தேவ சமூகத்துல போய் அமர்றவங்க அவங்க அப்படியே பர்ஸ்ட் ஆகி தான் அவங்க தேவ சமூகத்துல இருப்பாங்க. அது தேவன் பார்க்கல. ஆமே. நீ இப்படி இருந்துட்டு இல்லையா? இப்ப உனக்கு திறந்த வாசலை நான் நீ பிரவேசித்து கொள். இன்னைக்கு அநேக பேரு தேவன் உங்களுக்கு திறந்த வாசலை வைத்தோம், நம்ம போய் பூட்டிட்டு இருக்கிற கதவை திறந்து. என்ன கதவு? ஏன்னா அந்த வாசல் நம்மளுக்கு இல்ல, அதனாலதான் தேவன் அதை அடைத்து வைத்திருக்கிறாரு. நம்ம அநேக பேர் என்ன பண்றோம்னா, தேவன் நம்மளுக்கு அடைத்து வைத்திருக்கிற வாசலை போய் திறந்து விட்டுருக்கோம், உங்கள்கிட்ட இருக்கிற சாமியை போட்டு. ஆமென். ஆனா ஸ்டில் தேவன் நீங்க இந்த கதவை திறந்துகிட்டு இருந்தாலும் தேவன் திறந்த வாசல் அடைக்கப்படாது. அது ஓபன்னா இஸ் ஆல்வேஸ் ஓபன். அல்லேலூயா. ஆனா நீங்க முயற்சி பண்றீங்க இல்லையா? எதுக்கு? அடைத்திருக்கிற வாசலை திறக்கிறதுக்கு. என்னமோ 1 வருஷம் 2 வருஷம் அப்பயும் உங்களுடைய இருதயம் அந்த பூட்டி இருக்கிற கதவை விட்டு போல. முயற்சி பண்ண என்ன ஆயிரும்? கதவு என்ன சொல்றதுன்னு தெரியல சிஸ்டர். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்ன ஒரு நாளைக்கு அந்த கதவு திறக்கும், நீங்க அதுல பிரவேசிப்பீங்க. இப்ப காஜாக்கு போக வேண்டிய நீங்க இப்போ ஏறிட்டீங்கன்னா என்ன ஆயிரும்? உங்களுடைய பிளான், உங்களோட ஜர்னி காஜாங் தான். அல்லேலூயா. நீங்க வேஸ பார்த்து தான் போறீங்க, கூகுள் மேப் பார்த்து தான் போறீங்க, சைன் போர்டை பார்த்துட்டு தான் போறீங்க. ஆனா எங்க போயிட்டீங்க? ஏதோ ஒரு இதுல ஈப்போக்கு போயிட்டீங்க. ஆனா நீங்க போக வேண்டியது எங்க?
காஞ்சாங்க இப்போ இருந்துருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? யூட்டன் போட்டு என்னென்ன வழிலாம் இருக்கோ பழைய வழியில போலாமா இல்ல புது ரோட்ல போலாமான்னு யோசிப்பீங்க. அந்த கஷ்டம் தேவன் அது கொடுக்கல. யூட்டன் அடிக்கவும் தேவன் கொடுக்கல. சொன்னாங்க இப்போ திருப்பி காஞ்சாங்க வர்றதுக்கு எவ்வளவு மணி நேரம்? ரூபியும் கிஷானுக்கு தெரியலப்பா, நான் காடி எடுத்துட்டு போனதே இல்லை. ஒரு 1 hour 1.5 hour. அது திருப்பி கரெக்டா வந்தீங்கன்னா காஜாக்கு விட்டுட்டு ஈப்போக்கு போன மாதிரி நீங்க ஈப்போல இருந்து 3000 போயிட்டீங்கன்னா திருப்பி காஜாக்கு ஏறணும். புரியுதுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் நீங்க விசுவாச கிரிகையின் மத்தியில நீங்க இருக்கும்போது தேவன் நம்மளுக்கு எல்லா வாசலும் திறந்து வைத்திருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது நீங்க சுலபமாவே பிரவேசிக்க கற்றுக்கொள்ளணுங்க. சுலபமாவே பிரவேசிக்கணும். தேவன் நம்மளுக்கு அதுதான் எதிர்பார்க்கிறாரு. நம்ம அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நம்ம காத்திருக்கும் போது, நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணும் போது அவர் நம்மளோட காரியத்தை லகுவாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் பார்க்கும் போதே எனக்கு எந்த ஒரு கதவும் அடைக்கல நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு எல்லாமே தேவன் திறந்த வாசலா தான் வைத்திருக்கிறாரு. நான் லெஃப்ட் போனா லெஃப்ட் போறேன், ரைட் போனா ரைட் போறேன், நேரா போனா நேரா போறேன். நானே என்னை ஸ்ட்ரகிள் படுத்திக்கிட்டதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா தேவன் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். வசந்த படிங்க மீன்வாங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அவன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். என்னோட சென்று 1 யோவான் 2:17. நீங்க தேவன் காட்டுகிற வழியில, அல்லேலூயா, தேவன் உங்களுக்கு வாசலை திறந்து வைத்துட்டார்னா அவர் உங்களுக்கு வழியும் அவர் காட்டுகிறவராக இருக்கிறாரு, உங்களை ஆலோசிக்கிறவராக இருக்கிறார், உங்க கரத்தை பிடித்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அவர் உங்க கரத்தை பிடிச்சிட்டாருன்னா நீங்க அந்த கரத்தை விட்டு போகாதீங்க. ஹல்லேலூயா. உங்க கரத்தை விட்டு போகாதீங்க. நம்ம தேவன் ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஏன்னா அவர் நம்மளோட கரத்தை பிடித்து நடத்தி செல்லுகிறவராக இருக்கிறார். நீங்க பிடிக்கல தெரியுங்களா? நீங்க நானும் ரொம்ப நோட்டி. ஒரு பிள்ளை ரோடு தாண்ட போகுதுன்னா அப்பா கூட மறந்துடுவாரு. யார் கை பிடிக்க? பிள்ளை கை பிடிக்க. பிள்ளை என்ன பண்ணும்? ரெண்டேவா ரெண்டு கட்டியா. நான் மாமிசக்குரிய தகப்பனியும் பிள்ளைய நான் சொல்றேன். இப்ப நாங்க ரோடு, பெரிய ரோடு கிராஸ் பண்ண போறோம். பெரிய ரோடு. இவருக்கு இப்பதான் 9 வயசு. உண்மையே என்னக்கா வாங்க உண்மை வித்தியாசம் இருக்கு இல்லையா? என் மகன் என் கையை பிடிச்சு பையனுக்கு பிடிக்க மாட்டானுங்க. அவனுங்களுக்கு கூச்ச சுகம் நிறைய. என் பொண்ணு எங்க நடந்து போனா இப்படி பிடிச்சுக்குவோம். சில டைம் எங்க அம்மா கூட நடந்து போயிட்டு இருப்ப கை பிடிச்சுக்குவாங்க. புரியுதுங்களா? அந்த பிடிக்கிறது புரியுதுங்களா? சில டைம் நடந்து போயில பாச கை பிடிட்டு வரும். ஓகே, திருமணம் அந்த இதுக்குள்ள நான் கையை விட்டுட்டு கை பிடிச்சிட்டு போவேன். இப்படி கூட இல்ல, அவர் இப்படி செஞ்சாலே தெரிஞ்சிடும். ஓகே, கை பிடிக்க எதிர்பார்க்கற, ஓகே பிடிச்சிட்டு போவோம். புரியுதுங்களா? இல்ல பிடிச்சிட்டு போவோம், பிடிக்கணும். ஆமென். சில டைம்ல தகப்பன் கூட தன்னோட பிள்ளைகளை கையை பிடிக்க நம்ம மறந்துடுறோம். ஆனா பிள்ளைங்க அதுங்களுக்கு தெரியுது. ஏன்னா அப்பாவுக்கு சில டைம் தெரிய மாட்டேது. பிள்ளைக்கு தெரியாது, அதுக்கு ரோடு கிராஸ் பண்ண தெரியாது. அப்பாவுக்கு தெரிய மாட்டேது, ஆனா பிள்ளைக்கு தெரியும். நம்ம இங்க போனோம்னா காடி ஏறிச்சுன்னா மத்தி காட்டா. பிள்ளைங்களுக்கு தெரியுது. மத்தி காட்டா, காட்டாவா காட்டா. சோ அப்பா தான் நம்ம கரெக்டா கூட்டு போக சொல்ல முடியும்னு நம்ம என்ன பண்றோம்? கையை பிடிச்சிக்கிறோம். ஆனா பெருசா ஒண்ணு என்ன பண்றோம்? பெருசா ஒண்ணு என்ன பண்றோம்? பிள்ளைங்க பா நீ என் பின்னாடி வாப்பா, நான் உன்னை கூட்டிட்டு பாஸ்ல செஞ்சுட்டு இருப்பாரு ரேகன். நோ 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 டேடி, நோ 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 லைக் திஸ். அவங்க அப்பா பாரு, எனக்கு தெரியாதுலாம்
அவனுக்கு இப்ப பிள்ளைங்க யாரும் சொல்லி கொடுக்குறா? அப்பாவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா நம்ம தேவன் ரொம்ப நல்லவர் தெரியுங்களா? அவரை எல்லா சூழ்நிலையும் நம்மளை கருத்தை பிடித்து வழி நடத்துறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவருடைய சித்தத்தின்படி, ஆமென், அவர் சித்தம் என்னது அதன்படி நடந்து வாங்க. ரொம்ப எப்படி சொல்றது, இன்னைக்கு நம்மள தமிழ்ல எப்படி சொல்றது தெரியல, நம்மள அலட்டிக்கிறோமா, நம்மள கஷ்டப்படுத்திக்கிறோம், நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிறோம். தேவன் கொடுக்கிற ஆலோசனை விட்டுட்டு நம்மளுக்குன்னு ஒரு ஆலோசனை வந்து மண்டையில நிக்குது பாருங்க, அதை வச்சுட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். தெரியுது இல்லைங்களா? நீங்க சிந்திக்கிறது, நீங்க ஆலோசிக்கிற விதம், அது உங்களை வந்து இன்னும் குழப்பத்துக்குள்ளாகும். எத்தனை பேர் அது கடந்து வந்திருக்கீங்க? ஒரு காரியம் நடந்திருக்கும், நீங்க ஒண்ணு சிந்திப்பீங்க, ஒண்ணு யோசிப்பீங்க, இப்படி செய்யலாமான்னு தீர்மானம் எடுப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு குழப்பமோ, அது வந்து உங்களுக்கு மனசும் வராம சமாதானமும் இல்லாம கஷ்டப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி பட்டிருக்கீங்களா? ஒரு சில பட்டுகள் தான் இருக்கீங்க. அல்லேலூயா. ஞாபகம் தெரியுங்களா? அது உங்களுடையது. யாருடையது? இதுதான் நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்ம சிந்திக்கிறது நம்மளுக்கு ஒரு தெளிவு கொண்டு வராதனால தான் தேவன் நம்மளை ஆலோசிக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றும் நிலைத்திருப்பான். அதான் வசனம். வசனம் இல்லையா? 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனம். உலகமும் அது இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றும் நிலைத்திருப்பான். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின் மேல நிலைத்திருங்க. தேவன் வைத்திருக்கிற வழி மேல நிலைத்திருங்க. தேவன் உங்களுக்கு ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார் இல்லையா? அந்த வாசலை பிரவேசிக்க நிலைத்திருங்க. Do not struggle yourself. உங்களுடைய செயலும் உங்களுடைய எப்படி சொல்றது, உங்களுடைய திங்கிங்கும் உங்களை தேவனை விட்டு தூரப்படுத்தாத அளவுக்கு காத்து கொள்ளுங்க. எத்தனை பேர் தெரியும் நம்மளுடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குன்னு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தூக்காதவங்க எழுதப்படலன்னு இப்ப நானே. எத்தனை பேர் புக் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, புக் ஆஃப் லைஃப். அல்லேலூயா. நம்ம எப்படி விசுவாசிக்கிறோம்? கர்த்தருக்குள்ள நம்ம இருக்கும்போது இது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். என்னோட சேர்ந்து வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் இருங்க. அஞ்சு நினைக்கிறேன். எடுங்க. ஜெயம் கொள்ளுகிறவனே எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வேண்பத்திரம் தெரிவிக்கப்படும். நீங்களும் நானும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். யாருக்குள்ள? கிறிஸ்துக்குள்ள. நான் போன வாட்டி நான் அதை பிரசங்கம் பண்ண நினைக்கிறேன். நம்ம வந்து we are not failure. Our life is not failure. You are not failure. Our life also is not failure. ஹல்லேலூயா. நம்ம யாரை ஆராதிக்கிறோம்னா ஜெயம் கொண்ட தேவனை ஆராதிக்கிறனால நம்மளோட வாழ்க்கையும் ஜெயம் கொண்டதாக தான் இருக்கணும். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளாக நீங்க நானும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பாடுகளும் போராட்டங்களும் நம்ம வாழ்க்கையில வர எல்லா விதமான சோதனைகளும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கணும். கிறிஸ்து நிமித்தமாக ஜெயம் கொண்டவர்களாக இருக்கணும். உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் அல்ல. ஐயோ நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன், நான் எப்படியோ இந்த ஜெயம் கொண்டேன், அது இல்ல. தேவனுடைய கிருபையினால, தேவனுடைய இரக்கத்தினால, தேவனுடைய ரட்சிப்பினால நான் இத கடந்து வந்துட்டேன். அந்த அறிக்கையை தேவன் எதிர்பார்க்கிறாரு. அது நீங்க ஜெயம் கொண்டீங்கன்னா அப்ப உலகம் கொடுக்கிற பலத்தினால நீங்க ஜெயம், அது தேவன் அங்கீகரிக்கல. உலகத்துக்கும் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்மதம் ஏதுன்னா தேவனோட வார்த்தை கேட்குது இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவை கொண்டு, கிறிஸ்து நாமத்தை கொண்டு, கிறிஸ்துவோட வார்த்தை கொண்டு எல்லா காலத்தையும் ஜெய கொண்டவர்களாக இருக்கணும். படிங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வேண்பத்திரம் தெரிவிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவருடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், அவனுடைய நாம ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை
கிறுக்கி படம். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த கிளிசம்பு ரங்காய் சொல்லுவாங்க, அழகா எழுதுவாங்க ரூபி சைன் மாதிரி, அந்த கிறுக்கு இல்ல. எழுதியிருக்கிற பேரை கிறுக்கி போடாம. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? erase. இன்னொரு வெர்ஷன்ல ரிமூவ் போட்டிருக்கோம். இன்னொரு இதுல வந்து கூட்டாவா block out. ஹalleluya. தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம பேரு ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு, விசுவாசிக்கிறோம். ஆனா எழுதப்பட்ட பேரை தேவன் கிறுக்கி போடாத அளவுக்கு உங்கள் விசுவாச கிரியை காத்துக்கொள்ளுங்க. God can erase our name from the book of life. இருக்கீங்களா? இது யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் வாழ்ற வாழ்க்கை அந்த ஜீவ புஸ்தகத்துல நம்மளோட பேர் நிலைத்திருக்கும்படியாக தான். ஆமாங்க தானே? ஏன்னா அந்த ஜீவ புஸ்தகத்துல நம்மளோட பேர் நிலைத்திருந்தால் மட்டுமே நம்ம தேவனுடைய பரலோக ராஜ்யத்துல சதா காலமும் நித்தியமாக நம்மளால வாசம் செய்ய முடியும். ஆனா எழுதப்பட்ட பேரை தெரிந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய குடியிருப்பை நீங்க தெரிந்து கொண்டீங்க. ஆனா தான் அது எங்க எழுதப்பட்டிருக்கு? ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆனா தெரிந்து கொண்ட நீங்க அதை எழுந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. எழுந்து போய் உங்களோட கிரியைகளை காத்துக்கொள்ளுங்க. நீங்க பேசுற பேச்சுகளை காத்துக்கொள்ளுங்க. உங்க சிந்தையை காத்துக்கொள்ளுங்க. நீங்க பார்க்கறதை காத்துக்கொள்ளுங்க. நம்ம எது செய்தாலும் ஜாக்கிரதையோடு செய்யணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நீ ஒரு விபச்சாரியோட போய் இசைந்தாதான் பாவம் இல்ல, நீ அதை சிந்தித்தாலே பாவம். நம்ம எண்ணத்துல எவ்வளவு பாவங்களை நம்ம செய்திருப்போம். அது மன திரும்புவதற்கு தேவன் அநேக வாய்ப்புகளை கொடுக்கிறார். நம்ம சொன்ன இல்லையா, திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். திறந்த வாசல் நம்மளுக்கு முன்பாக இருந்தோம். நம்ம திறக்கப்படாத வாசலை திறக்கும் போது அந்த திறந்த வாசல் மூடப்படுதா? இல்ல. மீண்டுமாக நம்ம வழியை சரி செய்து திறந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்காகவே தேவன் அந்த வாசலை திறந்தே வைத்திருக்கிறாரு. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற வாய்ப்பு. அவரோட வழிக்குள்ள, அவரோட சித்தத்துக்குள்ள, அவரோட பிரியத்துக்குள்ள கடந்து வர்றதுக்கு. மன திரும்ப நிறைய இடத்துல நம்ம மன திரும்ப வேண்டியது இருக்கு. நானே மன திரும்ப வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. நிறைய இடத்துல மன திரும்ப வேண்டியது இருக்கு. உங்களை ரொம்ப சோதிக்கிறாங்களா? நிறைய பேர் கவுன்சிலிங் கொடுக்கும்போது முடியல சிஸ்டர், முடியல, என் வாயை கிண்டுறாங்க. சாரி, பிகாஸ் ஹஸ்பண்ட் குக் பண்றது இல்ல. ஹஸ்பண்ட் என்ன பண்றது இல்ல. ஒரு தடவை பாச சொன்னாரு, முட்டை போய் எங்கேயும் விழுந்துருச்சு. அப்ப பல வருஷம் ஆயிடுச்சு. முட்டை பொறிச்சாரு அவரு. அந்த டிவில பாப்பாங்க, சே இப்படி எடுத்து போடுறது ட்ரை பண்ணிருக்காரு, முட்டை எங்கேயோ போச்சு. மனைவி சொல்றாங்க வாய. ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, என்ன சொல்றாங்கன்னா, ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படியே ரத்தத்தை கொதிக்க விடுறா சிஸ்டர். ஆமா, அவங்க கொதிக்க வச்சு பழகிட்டாங்க தண்ணிய. என்ன கொதிக்க வைக்க பழகிட்டாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அமைதியா இருக்கு. சில இடத்துல அமைதியா இருக்கிறதா நல்லது. ஏன் தெரியுமா அமைதியா இருக்கீங்க நல்லது சொல்றேன்? அவங்கள நீங்க கோவப்படுத்து அப்படின்னா உங்களுக்கு முன்பாக இருக்கிறவங்க கோவப்படுத்துறது காட்டிலும் நீங்க பாவம் செய்யாதீங்க. நான் நார்மலா அதை செய்வேன். எனக்கு பிடிக்கிறது நடக்கலையா, சொன்னதை கேட்கலையா, எனக்கு அது விருப்பமா இல்லையா, எனக்கு அது வேதனையா இருக்குன்னா நான் அமைதியாயிருவேன். எதற்காக? நான் தேவனுக்குள்ள பாவம் செய்யாம இருக்குது. நீங்களே சொல்லுங்க, நீங்க பேசும்போது அடுத்த ஆக்ஷன் எடுக்கும் போது உங்க கணவரை காட்டிலும் உங்க மனைவி காட்டிலும் உங்க பிள்ளைகளை காட்டிலும் நீங்களே எப்படி தெரியுங்களா மகா பாவியா மாறி இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல இருக்கீங்களா? இல்ல சிஸ்டர், இல்லவே இல்ல சிஸ்டர். அமைதியா இருந்து பாருங்க. ஏற்கனவே நான் வசந்த சொல்லியிருக்கேன், உங்க எழுத்துல அமைதி என்ற ஒரு ஆவி மருந்து இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை அதை சொல்லல,
தேவன் வார்த்தை தான் சொல்ல, உங்க இருதயத்துல என்ன மருந்து இருக்கா? அமைதி உள்ள ஆவி மருந்து இருக்கு. அதை எடுத்து வெளிப்படுத்துங்க. மரியாதை தானா வரும். நடக்க வேண்டியது நடக்கும். ஏன் தெரியுங்களா? அவங்களுக்கு தெரியும் அமைதியா இருக்குன்னா பெரிய ஒரு குண்டை போட போது அது நம்மளே சரி படுத்திக்கலாம். ஆமே. ஐயா இன்னொன்னு சொல்லுவாங்க, பாசுதான் சொல்லுவாரு, நட்டையா இருக்கிறவங்க கூட நம்பலாம், கட்டையா இருக்கிறவன நம்ப கூடாதுயா. அவங்க சின்னதா இருந்தாலும் அது தமிழக வச்சு சின்னதா இருந்தாலும் கரெக்டா சில்லி படி மாதிரி அப்படின்னா நம்மளுக்கு விளங்குற மாதிரி நம்ம புத்திக்கு எட்டுன மாதிரி அவங்க பேசுவாங்க. அலையலோயா. உங்க சைலண்ட்ல அவ்வளவு பவர் இருக்கு. ஆமே. அலையலோயா. நீங்க அது கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்க, அதுல என்ன பவர் இருக்குன்னு நீங்க தான் அது தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அலையலோயா. சோ உங்க கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறாரு. தேவன் வந்து மாமிச பிரகாரமான கிரிகையை தேவன் எதிர்பார்க்கல, விசுவாசத்தின் கிரிகையை தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர், அநேக பேருக்கு தெரிய வேண்டியது என்னன்னா, சிஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை உணர்த்தினாரு. பேதுரு வந்து சபையில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு மனுஷனையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அனீனியாவும் சஃபீராவும் வந்தாங்க. அனீனியா வந்தாரு, கணவர் வந்தாரு. பேதுரு கிட்ட வந்து அவர் வித்த நிலத்தை வந்து அதுல ஒரு பாகத்தை கொடுத்தாரு. அதுக்கு பேதுரு வந்து அனீனியா கேட்டாரு, நீ இவ்வளவுதான் வித்தியான்னு. எங்க கேட்டாரு? சபையில கேட்டாரு. தெரியுதா? சபையில கேட்டாரு. அதுக்கு அனீனியா சொன்னாரு, இவ்வளவுதான் வித்தன். அந்த தேவ மனுஷனுக்கு முன்பாக பொய் சொன்ன அனீனியா அங்கேயே விழுந்து செத்து போனாரு. அடுத்தது அந்த வேலைக்காரங்க அந்த அனீனியாவை தூக்கிட்டு போயிட்டு புதைக்க போயிட்டாங்க. அப்படி அடுத்தது சஃபீரால் வரா. சஃபீரால் வந்து பேதுரு கேட்கிறாரு, நீயும் உன் கணவரும் இவ்வளவுதான் வித்தியா? இது வேதம் ஏன் நம்மளுக்கு காட்டுது தெரியுங்களா? இது ஒரு ஸ்டோரியா பார்க்காதீங்க. இவங்களுக்கு நடந்தது வேதம் அப்படி எழுதியிருக்கு அப்படி பார்க்காதீங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு முன்னோடி, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு உதாரணம். இதெல்லாம் அப்படி செய்யக்கூடாதுன்னு வேதம் நம்மளுக்கு கத்துக் கொடுக்குது. ஆமென். வேதம் சொல்லுகிற ஒவ்வொரு காரியம் பாருங்க. இயேசு எருசலேம் சபையில ஆலயத்தில் இருக்கும்போது இயேசுவோட வார்த்தைக்கு யார் எதிர்த்து யார் கேள்வி ரொம்ப கேட்டாங்க? பரிசேயரும் சதுசேயரும் ரொம்ப கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு சபையில நம்ம உட்கார்றோம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறோம், தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. ஆனா சதுசேயர் பரிசேயர் போல நம்ம அந்த வார்த்தைய கேள்வியோடு நினைச்சு வாழ்றோமா? அந்த வார்த்தையை கேட்டு நம்மளுக்கு நன்மை விளங்கும்படி தேடுகிறோமா? பாருங்க, தாவீது அரண்மனையில அந்த என்னது மொட்டை மாடியில போய் நிக்கிறார். வேதம் அப்படிதான் காட்டுது. அவர் போய் மொட்டை மாடியில நின்று என்ன பண்றாரு? வேறு நம்ம ஏன்னாக்க சிரிக்கிறாங்க. அப்படின்னா யாருமே போய் மொட்டை மாடியில நிக்காதீங்க. வேதம் நம்மளுக்கு காட்டுது. புரியுதுங்களா? இன்னைக்கு நீங்க எல்லாருமே வாழ வேண்டிய உங்களுக்கு உதாரணம் எங்க இருக்குன்னா வேதத்துல இருக்கு. அந்த வேதத்தை கேட்டு அந்த வேதத்தின்படி நீங்க நடந்தீங்கன்னா நீங்களும் உங்க குடும்பமும் எப்பொழுதும் செழிப்பா இருப்பீங்க, குறைவு இருக்காது. கர்த்தருடைய வார்த்தைக்கு சங்கீதம் நான் கற்றுக் கொடுத்த 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல பாருங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஓநைட்ல நான் கற்றுக் கொடுத்தேன். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல பாருங்க, அது என்ன போட்டிருக்கு? அவன் நிற்காலமாய் ஓரமாய் நடப்பட்டு, அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் காலத்தில் நீ வாழ்கிற 50 வயசா 70 வயசா 100 வயசா உன் காலத்துல நீ கனி கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. சாவர நிலைமையில போயிட்டு பாஸ்டர் நான் இடவிடாம செபிக்க போறேன், சபை திறக்கிறீங்களான்னு உன்னை வச்சு என்ன பண்ணுது?
நீ வாழ்கிற காலம் என்ன சொல்லுது? 3வது வசனம், தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற உதிராத மரத்தை போல இருப்பாய். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? வேதத்தின்படி, தேவனுடைய வார்த்தையின்படி கேட்டு நடங்க, எதிர்த்து பேசாதீங்க. இயேசு கிட்ட இவனுங்களாம் என்னதான் அறிவு படிச்சவனுக்கு தெரியல, இந்த சதிசேரு பரிசேரு கேட்பானுங்க, இது ஓய்வு நாளாச்சே, இன்னைக்கு உன் சீடர்கள்லாம் இதெல்லாம் செய்யலாமா, வேலை செய்யக்கூடாதானே? இன்னைக்கு அநேக பேருடைய இந்த அறிவு இருக்க, தேவனோட வார்த்தைக்கு மேல ரொம்ப சந்தேகம். ஐயா நான் சொல்றேன், யாரு தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, எந்த பிள்ளை உன் குடும்பத்துல நீ பாரு, 3 பிள்ளையா 5 பிள்ளையா 15 பிள்ளையா 50 பிள்ளை பார்த்தாலும் சோதரம், அந்த 50ல செக் பண்ணு எது தேவனோட வார்த்தை கேட்குதோ கீழ்ப்படிதோ அந்த பிள்ளையோட வாழ்க்கை தேவனோட கரத்துல எப்பொழுதும் உயர்த்தப்படும். செக் பண்ணு. பிள்ளைய வளர்க்கறது, அழகு பார்க்கறது, ட்ரெஸ் போடுறது, மேக்கப் பண்றது பெருசு இல்ல, அந்த பிள்ளைக்குள்ள தேவனோட வார்த்தை அடங்கி இருக்கா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் என் பிள்ளைங்களெல்லாம் ஏன் தெரியுமா? நேற்று கூட எல்லாரும் பைபிள் படிச்சீங்க, படிக்க சொன்னேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை இருந்துச்சுன்னா என்னுடைய உயர்வை காட்டில் அதுங்களுக்கு தேவனுடைய உயர்வு அது கொடிய இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் உன்னை காக்க வல்ல காரணம். ஆமென். அதனால இந்த சபையில நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறதா கேட்டு நடங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆமென். அல்லேலூயா. எழுந்து நம்ம கண்களை மூடி எல்லாரும் நிற்கிற இடத்துல நில்லுங்க. நம்ம ஜெபம் செய்ய போகிறோம். தேவன் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க.